அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். அவர் ஒரு வியாபாரியாம். சரி, ஒரு தொழிலதிபர் ஆக வேண்டும் என்ற ஆசை வெகு நாட்களாக அவர் மனதில் இருந்திருக்கிறது. எனவே அதற்கான முயற்சிகளை அவர் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு அந்த தொழில் தோல்வியில் முடிந்திருக்கிறது. எனவே அவர் என்ன செய்திருக்கின்றார்? மனக்கவலை தாங்க முடியாமல் அப்படியே நடந்து சென்று ஒரு ஆற்றோரத்தில் அமர்ந்து ஆற்று மணலை கைகளில் துளாவிக் கொண்டு அப்படியே பழைய நினைவுகளுக்கு சென்று விட்டார். தனக்கு தனது நண்பர்கள் செய்த தொழில் துரோகங்கள், இனி எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகின்றேன், என் குடும்பத்தில் உள்ளவர்களை எப்படி பார்ப்பது, அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று அவருக்கு பலவிதமான யோசனைகள். அந்த யோசனையோடு அவர் என்ன செய்திருக்கின்றார்? அவர் அருகில் இருந்த கற்களை எடுத்து ஒவ்வொன்றாக அப்படியே ஆற்றில் வீசி எறிந்திருக்கின்றார். அப்படியே வீசி எறிந்து கொண்டிருக்கும் போது இரவு விடிய அந்த ஆற்றங்கரையிலேயே அவர் இருந்திருக்கின்றார். விடிந்ததும் இறுதியாக ஒரு கல் இருந்திருக்கிறார். அதை வீசுவதற்கு எடுத்து பார்த்திருக்கிறார். அது ஒரு வைரக்கல். உடனே அவருக்கு அப்போதான் புரிந்திருக்கிறது, யாரோ கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு தப்பி ஓடும் போது அந்த வைரக்கற்களை அங்கே தவற விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதைத்தான் அவர் கற்கள் என்று நினைத்துக்கொண்டு அந்த ஆற்றில் வீசி எறிந்திருக்கின்றார். சரி, இப்படித்தான் நம்மில் பலரும் இருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் எதிர்காலத்தையும் இனி நடக்கப் போவதையும் எண்ணிக்கொண்டு இப்போதிருக்கும் நிகழ்காலம் என்ற வைரக்கற்களை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நாங்கள் நடந்து முடிந்த ஒரு விடயம் இல்லாவிட்டால் நடக்கப் போகும் ஒரு விடயத்தை யோசித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை இந்த கதை சொல்லி நிற்கின்றது.